Hi guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Java program to find the occurrences of all elements in the array. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first program குள்ள போட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட அக்கரன்சஸை ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு 2 3 2 4 5 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த அரேவோட லென்த்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு n அப்படின்ற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பூலின் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம், விசிட்டட் ஈக்குவல் டு நியூ பூலின் ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லுக் கொடுத்துருக்கோம், ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் n i பிளஸ் பிளஸ்னு. இப்போ இந்த அவுட்டர் லுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இஃப் விசிட்டட் ஆஃப் ஐயா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுறோம், அதாவது ஸ்கிப் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டு இந்த இன்னர் லுக்குள்ள போகிறோம். இந்த இன்னர் லுக்ல பாத்தீங்கன்னா ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு i பிளஸ் 1 j லெஸ் தென் n j பிளஸ் பிளஸ்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்னன்னா அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் ஜேவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அதே மாதிரி விசிட்டட் ஆஃப் ஜேவை வந்துட்டு ட்ரூ பண்ணி விட்டுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த இன்னர் லுக் கம்ப்ளீட் ஆன உடனே வெளியே வந்துட்டு எலிமெண்ட்டையும் அதோட கவுண்டையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்ட் 2 occurs 2 times அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எலிமெண்டோட அக்கரன்சஸை ஃபைண்ட் பண்ணதுக்கு அகைன் நம்ம அவுட்டர் லுக்குள்ள போவோம். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் 1 by 1 நடக்கும். இப்போ இந்த லாஜிக்கை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சேம் அரேவை எடுத்துக்கலாம், 2 3 2 4 5 3 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இனிஷியலா விசிட்டட் அரே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபால்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா i ஈக்குவல் டு 0 இருக்கும். அண்ட் அதே மாதிரி அரே ஆஃப் i பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம், இஃப் விசிட்டட் ஆஃப் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏன்னா இது வந்துட்டு நாட் விசிட்டட். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு 1 டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இன்னர் லுக்குள்ள போய் ஒரு எலிமெண்டா கம்பேர் பண்றோம். இந்த இன்னர் லூப்ல பாத்தீங்கன்னா அரே ஆஃப் i 2 எலிமெண்ட் வந்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்றோம். 2 3 கம்பேர் பண்றோம், கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற 2
இந்த 2ஓட கம்பேர் பண்றோம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு விசிட்டட் ஆஃப் 2 வந்துட்டு ட்ரூவா மாத்துறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 4ஓட கம்பேர் பண்றோம், 5ஓட கம்பேர் பண்றோம், 3ஓட கம்பேர் பண்றோம். எங்கேயுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு எலிமெண்ட் 2 அக்கர்ஸ் 2 டைம்ஸ்னு பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி கரண்டா நமக்கு விசிட்டட் பூலியன் அரே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரூ நம்ம மார்க் பண்ணிருக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த 2 வந்துட்டு நம்ம இங்க மீட் பண்ணிருக்கோம், அதாவது இங்கேயும் இன்னொரு 2 இருக்கு. ஸோ நம்ம அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடுறோம். அதனாலதான் இங்க நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா i = 1 இருக்கும். அரே 5 வந்துட்டு 3 பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது நாட் விசிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவுண்ட் = 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னர் லூப்புக்குள்ள போயிடுவோம். இப்போ இந்த இன்னர் லூப்ல இந்த 3 வந்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ணுவோம். அதாவது 3 2ஓட கம்பேர் பண்ணுவோம், 3 4ஓட கம்பேர் பண்ணுவோம், 3 5ஓட கம்பேர் பண்ணுவோம். அட் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த 3 லாஸ்டா இருக்கிற 3ஓட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு விசிட்டட் ஆஃப் 5 வந்துட்டு நம்ம ட்ரூவா சேஞ்ச் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறமா இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்து எலிமெண்ட் 3 அக்கர்ஸ் 2 டைம்ஸ்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி விசிட்டட் அரே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்கு. இப்போ நம்ம அகைன் தேர்ட் ஐட்ரேஷனுக்கு போலாம். இந்த டைம் பாத்தீங்கன்னா i = 2 இருக்கு. அண்ட் அரே ஆஃப் 5 பாத்தீங்கன்னா 2 மார்க் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இஃப் கண்டிஷனை செக் பண்ணலாம். இஃப் விசிட்டட் ஆஃப் ஐயான்னு செக் பண்றோம், கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த 2 வந்து செக் பண்ணியாச்சுல, அதனாலதான் இங்க நம்ம ஆல்ரெடி விசிட்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐட்ரேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு போவோம். இந்த இடத்துல i = 3 இருக்கும். அண்ட் அரே ஆஃப் i பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த இஃப் கண்டிஷனை நம்ம செக் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் வந்துட்டு நாட் விசிட்டட், அதாவது இது வரைக்கும் நம்ம செக் பண்ணல இந்த எலிமெண்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டை 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்னர் லூப்புக்குள்ள போறோம். ஸோ இன்னர் லூப்ல பாத்தீங்கன்னா இந்த 4 வந்துட்டு 5ஓட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி 3ஓட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எங்கேயுமே நமக்கு எலிமெண்ட் வந்துட்டு ஈக்குவலா இல்ல. ஸோ இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு எலிமெண்ட் 4 அக்கர்ஸ் 1 டைம்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி கரண்டா நமக்கு விசிட்டட் அரே பாத்தீங்கன்னா எந்தவித சேஞ்சஸும் இல்லாம இருக்கு. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃபிஃப்த் ஐட்ரேஷனுக்கு போவோம். அண்ட் இந்த இடத்துல அரே ஆஃப் 5 பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கு. அண்ட் இங்கேயுமே நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது நாட் விசிட்டட் தான் வருது. ஸோ நம்ம தாராளமா கவுண்ட் வேரியபிளை 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்னர் லூப்புக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாட்டி இந்த 5 வந்துட்டு நம்ம 3ஓட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு எலிமெண்ட் 5 அக்கர்ஸ் 1 டைம்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி விசிட்டட் அரே வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்கும். ஓகே, லாஸ்டா நம்ம 6th ஐட்ரேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா i = 5 இருக்கும். அண்ட் அதே மாதிரி அரே ஆஃப் i பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கோம், அதாவது கடைசியா இருக்கிற 3 வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம், ஆல்ரெடி விசிட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விசிட்டட்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் ஸ்கிப் பண்ண உடனே நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எலிமெண்ட் 2 அக்கர்ஸ் 2 டைம்ஸ், எலிமெண்ட் 3 அக்கர்ஸ் 2 டைம்ஸ், எலிமெண்ட் 4 அக்கர்ஸ் 1 டைம் அண்ட் எலிமெண்ட் 5 அக்கர்ஸ் 1 டைம்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.